Hi guys, welcome back to Sarmila Lifestyle channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நான் உங்க கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போறேன்னு பாத்தீங்கன்னா, நாங்க தசராக்கு குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த vlog தான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நாங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பூஜை அன்னைக்கு காலையிலே வீட்டில் வந்து சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிடுவோம். எதுக்கு இந்த மாதிரி நாங்கள் கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போகச்சில அங்கே வந்து நிறைய டிராஃபிக் இருக்கும். அதுக்கப்புறம் இடம் கிடைக்காது, நம்ம டென்ட் போட்டு தங்குறதுக்கு வந்து இடம் கிடைக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையிலேயே கிளம்பிடுவோம். வீட்டில் வந்து சிம்பிளாக சாமி கும்பிட்ற மாதிரி சாமி கும்பிட்ருவோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நைட்டு தான் சாமி கும்பிடுவாங்க. நாங்கள் கோயிலுக்கு போகிறதுனால நாங்கள் வந்து சீக்கிரமாகவே சாமி கும்பிட்ருவோம். அதுவும் இல்லாமல் நம்ம போகிற வண்டியை வந்து உள்ளே விட மாட்டாங்க. ஸோ அதனாலேயே நாங்கள் வந்து காலையிலேயே சாமி வந்து கும்பிட்ருவோம். சிம்பிளாக தான் சாமி கும்பிட்டோம். அதுவும் இல்லாமல் நாங்கள் எப்போவுமே இந்த மாதிரியே பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து ரெகுலராக இந்த மாதிரி நாங்கள் வந்து சாமி கும்பிட்ருவோம். ஸோ பொங்கல், அதுக்கப்புறம் சுண்டல், இது எல்லாமே வச்சு சாமி கும்பிட்டோம். இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து எப்போவுமே சாமி கும்பிடுவோம். 2 வாழை வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே போய் நம்ம டென்ட்டு போடணும், அப்புறம் வண்டியை உள்ளே விட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. நாங்கள் எப்போவுமே வண்டியை உள்ளே விட்டு தான் வண்டிக்கு மேலே தான் டென்ட்டு போடுவோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த தடவை நாங்கள் சீக்கிரமாக போங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நாங்கள் மார்னிங் ஒரு 11 o'clock வந்து கிளம்பிட்டோம். இது வந்து டென்ட்டு போடுறதுக்கு எல்லாமே இதில் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே போய் 2 days வந்து நம்ம சமைச்சு சாப்பிடணும். அதுக்கான காய்கறி எல்லாம் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான பாத்திரம் எல்லாமே நாங்கள் வந்து எடுத்து வச்சுட்டோம். ஆட்டோ பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. நாங்கள் எப்போவுமே ஃபேமிலியாக தான் போவோம். ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் வந்து நாங்கள் போகிறோம். ஸோ அதனால் கிளம்பிட்டேன் பாருங்கள். நான் வந்து என்னோடய பேக்கில் வந்து எனக்கு என்னென்ன திங்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். 2 days நம்ம வந்து அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். 2 days நைட்டு வந்து அங்கே தான் இருக்க போகிறோம். ஸோ அதனால் நமக்கு வந்து ட்ரெஸ்ஸு, அப்புறம் நம்மளோட தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆட்டோவில் ஏறி கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பிச்சில் வந்து ஒரு 11:30 இருக்கும். ஸோ இப்போ வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆனால் வெயில் ரொம்ப இருந்துச்சு. அங்கே போய் எப்படி தான் டென்ட்டு போட போகிறோம் என்னன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப வெயிலாக இருந்துச்சா. ஸோ அதனால் பார்க்கலாம் எப்படி வந்து டென்ட்லாம் போடுறோன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா இது வந்து தூத்துக்குடி வந்து உப்பளத்தை தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ இங்கே தான் உப்புலாம் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் தசராக்கு போகிறீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். செம்ம காற்று நல்லா அடிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிலும் ரொம்ப இருந்துச்சு. ஸோ அதனால் போயிட்டுருக்கோம். இந்த தசரா திருவிழா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். 2 days வந்து அங்கே தான் நைட்டு ஸ்டே பண்ணுவோம். அங்கே தான் சமைச்சு சாப்பிடுவோம். அதுவும் இல்லாமல் நம்ம போகிறது வந்து ஒரு காடு மாதிரி தான் இருக்கும். கோயில் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும். நம்ம இருக்கிற இடம் காடு மாதிரி இருக்கும். அங்கே தான் நம்ம வந்து டென்ட்டு போடணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து நிறைய தார்ப்பா அதெல்லாம் கொண்டு போகணும். அதை வச்சு தான் வந்து டென்ட்டு போடணும். நீங்கள் இந்த மாதிரி தசராவுக்கு வந்து டென்ட்டு போட்டு இருந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டிங்க, ஹோட்டலில் தான் சாப்பிடுவீங்களா அப்படிலாம் கேட்டிங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி விலாக் வந்து ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்கல்ல. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் மார்னிங் எதுவுமே சாப்பிடவே இல்லை. ஏன்னா டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ அதனால் ஒரு டீ கடையில் வந்து நிப்பாட்டினோம். அந்த டீ கடையில் பார்த்திங்கன்னா வெளியே வந்து சரியான வெயில், வெளியே நிற்கவே முடியலை. உள்ளே தான் போய் நிற்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே போய் நின்னோம். டீ குடிக்கிறவங்க டீ குடித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜூஸ் எல்லாருமே குடித்தாங்க. நான் பார்த்திங்கன்னா டீ குடிக்க மாட்டேன். ஸோ அதனால் வடை மட்டும் வாங்கி கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு அங்கே வச்சு சாப்பிடவே முடியல. ஏன்னா ரொம்ப வெயிலுங்க, கால் வந்து சுடிச்சா. ஸோ அதனால் ரொம்ப வெயில் அடிச்சது. அதனால் நான் வந்து ஆட்டோவில் போச்சிலேயே அப்படியே சாப்பிட்டுட்டே வந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கிட்டே வந்தோம். திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட செம்ம டிராஃபிக் ஆகிடுச்சு. போகும்போதே இவ்வளோ டிராஃபிக்காக இருக்கே, வரும்போது எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு நினச்சோம். அதே மாதிரி வரும்போதுலேயே ரொம்ப டிராஃபிக் இருந்துச்சு. அந்த வீடியோவும் நான் நெக்ஸ்ட்டாக ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம குலசேகரப்பட்டினம் வந்துட்டோம். இது வந்து கடற்கரை ரோடு. ஸோ நாங்கள் எப்போவுமே இந்த கடற்கரை சைடு தான் இருப்போம். ஸோ இந்த வழியை கண்டுபிடிக்கிறதுக்கே பெரும்பாடாயிடுச்சு. உள்ளே வர்றதுக்குள்ளேயும் போலீஸ்காரங்களாம் நிற்பாங்க. ஸோ ஒவ்வொரு வழியும் அவங்க மறைச்சிருவாங்க. நம்ம வந்து கஷ்டப்பட்டு தான் உள்ளே வர வேண்டியதாக இருக்கும். இந்த வருஷமும் அதே மாதிரி தான் வந்துட்டோம் எப்படியோ உள்ள. இது பார்த்திங்கன்னா கடற்கரை பீச் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. யாருக்கெல்லாம் பீச் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி முத்தாரம்மன் கோயிலுக்கு போயிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். போகாதவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த கடற்கரை ரோட்டில்
4வது ரோடு இருக்கும். ஸோ அங்கே தான் எப்போவுமே இருப்போம். இந்த தடவையும் அதே இடம் வந்து கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டென்ட்டு போட்டு முன்னாடி இருந்துருவாங்க. நம்ம வந்து போக முடியாது, இல்லாட்டி நம்ம போகிற வண்டி வந்து உள்ளே போக முடியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. அது இல்லாமல் நான் வந்து என்னால் முடிஞ்ச வர சின்ன சின்ன கிளிப்ஸு தான் வீடியோ எடுத்திருக்கேன். என்னால் ரொம்ப வெயிலாக இருந்துச்சா என்னால் எடுக்கவே முடியலை. ஸோ என்னால் முடிஞ்ச வரை நான் கிளிப்ஸ் எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. கண்டிப்பாக எல்லாருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கப்புறம் நிறைய வீடியோ நான் எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையுமே நான் வந்து 1 by 1 வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நாங்கள் அங்கே எப்படி சமைச்சு சாப்பிட்டோம், ஸோ என்ன சாதம்லாம் செஞ்சு சாப்பிட்டோம், அங்கே குளிக்கிற வசதி, ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு 1 by 1 நான் வந்து சொல்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா சூரசம்ஹாரம் நடக்கும். இது வந்து கடற்கரை ரோடு. இப்போ நாங்கள் எப்போவுமே இருக்கிற ரோட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் டென்ட்டு போட்டு இருப்பாங்க. நாங்களே சரஸ்வதி பூஜை அன்னைக்கு காலையில் தான் வந்திருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்துட்டாங்க பாருங்கள். ஸோ நிறைய பேர் வந்து டென்ட்டெலாம் போட்டுட்டாங்க. அதுவும் இல்லாமல் இந்த தடவை இந்த மாதிரி மண்டபம்லாம் கட்டி விட்டுருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இடம் இருக்காது. ஏன்னா இந்த தசரா கோயில் திருவிழாவுக்கு கோடிக்கணக்கான மக்கள் வருவாங்க. இந்த திருவிழா வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் எங்கே பார்த்தாலும் இந்த திருவிழாவை பற்றி தான் பேசிகிட்டே இருப்பாங்க, இதை தான் காமிச்சிட்டே இருப்பாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெகுலராக ஒரு இடத்துல இருப்போம் டென்ட்டு போட்டு. அந்த இடம் வந்து எங்களுக்கு கிடைக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்குள்ளே வந்து ஆட்டோ போக முடியாமல் நிறைய பேர் டென்ட்டு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அதுக்கு எய்த்தாப்பில் ஒரு இடம் இருந்துச்சு. நாங்கள் வந்து அங்கே தான் ஆட்டோ நிப்பாட்டி டென்ட்டு போடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். எங்கள் அம்மா, அப்புறம் எங்கள் அக்கா, அண்ணி எல்லாருமே சேர்ந்து டென்ட்டு போட்டுட்டு இருந்தாங்க. இங்கே வந்து டென்ட்டு போடுறது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயந்தான். ஸோ எப்படியோ எங்களால் முடிஞ்ச மாதிரி நாங்கள் வந்து டென்ட்டு போட்டுட்ருக்கோம். எங்களுக்கு வந்து கொஞ்சம் பேர் ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் எங்கள் கூட ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தாங்களா, அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஹெல்ப் பண்ணி நாங்கள் வந்து ஒரு ஐடியா எப்படியோ டென்ட்டு போட்டுட்டோம். சுற்றி வந்து இந்த மாதிரி அடைச்சி எங்களோட வீடை பாருங்கள், சூப்பராக இருக்கா? வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சேர்ந்து நாங்கள் வந்து வீடு கட்டியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து வெளியே போகலான்னு சொல்லிட்டு இருந்தேன். சாப்பிட்டுட்டோம். நான் சாப்பிட்ட கிளிப்பை எடுக்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன் சாப்பிட்டது. என்ன சாப்பாடு சாப்பிட்டோன்னா வீட்டிலேருந்தே வெஜிடபிள் பிரியாணியை வந்து நாங்கள் கிண்டி கொண்டு போயிருந்தோம். ஸோ அந்த வெஜிடபிள் பிரியாணியை வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். ஸோ தசரா திருவிழா அப்படின்னா நம்ம ஊர் திருவிழாவில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நிறைய கடை எல்லாமே இருந்துச்சு. எல்லா ஊர் கோயிலையும் திருவிழா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா காளிச்சாமி எல்லாமே போயிட்டே இருக்கும், நிறைய கொட்டுலாம் போயிட்டுருக்கோம். என்னோடய ஃபேவரட் மாங்காய், யாருக்கெல்லாம் மாங்காய் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போன அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட்டம் நிறைய இருந்துச்சா அப்படின்னா இல்லை, ஓரளவு கூட்டம் வந்து இருந்துச்சு. பட் நிறைய இடத்துல வந்து எல்லாருமே டென்ட்டு போட்டுட்டாங்க. ஆனால் மறுநாள் தசரா அன்னைக்கு வந்து நிறைய கூட்டம் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் சூரசம்ஹாரம் அதெல்லாம் நடக்குமா. ஸோ அதனால் அன்றைக்கி வந்து நிறைய கூட்டம் வரும். ஆனால் நாங்கள் வந்து முந்தின நாளே வந்தோம். இந்த இடம் பிடிக்கிறதுக்காண்டி தான் முந்தின நாளே வந்துட்டோம். ஸோ நிறைய கடை எல்லாமே இருந்துச்சு. எல்லா திருவிழாலையும் இருக்கிற எல்லா கடையுமே இங்கேயுமே இருந்துச்சு. ஸ்நாக்ஸ் கடை எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எப்போவுமே வருஷம் இந்த மாதிரி முன்னாடியே வந்துடுவோமா, வந்துட்டு கடற்கரைக்கு அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு இருப்போம். ஸோ இலவச தண்ணீர் பந்தல்லாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் அப்படியே கடற்கரை பக்கமாக நடந்து போயிட்டுருக்குச்சில்ல, நிறைய சாமி செட்டுலாம் வந்துச்சு. ஸோ ஒரு கருங்காலி செட்டு வந்துச்சு. நிறைய பேர் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த தசரா திருவிழாவுக்கு வர்றது நிறைய ஹிந்திக்காரங்க எல்லாருமே வீடியோ எடுப்பாங்க. ஸோ நிறைய பேர் வீடியோ எடுத்து போட்டு விடுவாங்க. நீங்கள் பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கோயில் திருவிழா வந்து ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். தசரா திருவிழானா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாங்கள் அப்படியே பார்த்திங்கன்னா கடற்கரை மணலில் வந்து நடந்து போயிட்டு இருந்தோம். கடற்கரையிலையும் கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு. கடல் அலையெல்லாம் பாருங்கள். நைட்டுங்கிறதுனால ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. பீச் கிளைமேட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு செட்டில் வந்து முளைப்பாரிலாம் வச்சுருந்தாங்க. முளைப்பாரிலாம் வளர்ப்பாங்க முத்தாரம்மன் கோயிலுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நாங்களுமே வளர்த்துருக்கோம். போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு முளைப்பாரியெல்லாம் பார்த்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, அழகாக வளர்த்துருந்தாங்க. ஸோ நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து நிறைய வீடியோ எடுத்திருக்கேன். கொஞ்சம் கிளிப்ஸாக நான் எடுத்து வச்சுருக்கேன். போக போக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லா வீடியோவுமே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி முத்தாரம்மன் கோயிலுக்கெலாம் நிறைய பேர் போயிருக்க மாட்டீங்க, அவங்க எல்லாருமே பாருங்கள் வீடியோவை. ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா ராட்டினம் எல்லாமே போட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க, கொஞ்சம் தான் போட்டிருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய ராட்டினம்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த ராட்டினத்தை பாருங்கள் எப்படி மேலே போயிட்டு வருதுன்னு. ஸோ அப்படியே ராட்டினெல்லாம் பார்த்துட்டு வரச்சில நிறைய காளிச்சாமி எல்லாமே போச்சு. அப்படியே கடற்கரையில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு
அப்படியே ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே மறுபடியும் நாங்கள் வந்து டென்ட்டுக்கே வந்துட்டோம். ஸோ ரொம்ப இருட்டாயிட்டு பாருங்கள், டென்ட்டில் எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு. ஏன்னா லைட்டு கிடையாது, கொஞ்சமாவது வெளிச்சம் இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து லைட்லாம் போட்டிருந்தாங்க, அந்த லைட்டை வந்து மறைச்சி ஒரு குட்டியான வந்து நின்றுட்டு, அதனால எங்களுக்கு வந்து அவ்வளோவா வெளிச்சம் தெரியலை. பட் நான் வந்து அப்படியே ஆட்டோவில் ஏறி வந்து உட்காந்துட்டேன். ஸோ இதுதாங்க சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நைட்டு வரை நான் உங்கள் கூட இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சர்மிளா லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்களும் முத்தாரம்மன் கோயிலுக்கு போயிருந்தீங்களா, இந்த மாதிரி டென்ட்லாம் போட்டு இருந்தீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வர்ற vlog எல்லாருமே பாருங்கள்.